எல்லோருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான பதிவு. பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. அப்ப கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இந்த கல்விங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதனிடத்திலே புதைந்திருக்கக்கூடிய ஆற்றலையும், திறமையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இதுதான் கல்வியுடைய டெஃபனிஷன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல கடமைப்பட்டுருக்கேன்னா, பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்கு, அந்த என்ன ஆற்றல் இருக்கு, என்ன திறமை இருக்கிறத கண்டுபிடிச்சு, அத நாம டெவலப் பண்றதுக்கு வழி செய்ய வேண்டும். இதத்தான் படிக்கணும், அததான் படிக்கணும்னு தெரியக்கூடாது. அந்த குழந்தைக்கு எதுல விருப்பம் இருக்குதோ, அந்த விருப்பத்துக்கு விட்டுவிட வேண்டும். அப்ப அந்த குழந்தை அந்த விருப்பத்துல இது பண்ணும்போது, தங்கிட்ட என்ன டேலண்ட், என்ன திறமை இருக்குதோ, அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா திறமைய வெளிப்படுத்திக் கொள்ளும். அந்த திறமைய வெளிப்படுத்துறதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அதற்கான வழிவகைகளெல்லாம் காண்பித்து தர வேண்டும், கைட் பண்ண வேண்டும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ இத தான் படிக்கணும், இத தான் பண்ணணும்னு சொல்லி இந்த பிரான்ச் தான் எடுத்து படிக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடாது. சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு என்ன விருப்பம் இருக்கோ, அந்த விருப்பத்தையே விட்டுட்டீங்கன்னா, அந்த குழந்தை நிச்சயம் எதிர்காலத்துல ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு குடிமகனா வருவாங்க. இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தாற்போல பார்த்தீங்கன்னாக்கா, அ ஸ்கூல்ல சேர்க்குறோம். ஆயிரக்கணக்கில செலவு பண்ணி சேர்க்குறோம். என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். நெறைய மார்க் வாங்கணும். நல்ல மார்க் வாங்கணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட நீங்க டியூன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படி டியூன் பண்ணி வரும்போது மார்க் கம்மியா வாங்குனாக்கா, கண்டபடி திட்டுறீங்க. அந்த குழந்தைய டிஸ்கரேஜ் பண்றீங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்த உண்மை ஒரு 10 நாளைக்கு முன்பு, அம் ஒரு குழந்தை 9த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற குழந்தை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்குது. 9த் வரைக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு. அப்படி டியூன் பண்ணிச்சு அந்த குழந்தை, ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும். அப்ப பெற்றோர்கள் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குன்னு சொல்லி டியூன் பண்ணனால அந்த குழந்தை என்ன செய்யுது? ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வருது. ஸோ ஒரு இதில ஃபைன் மார்னிங் என்ன ஆகுது? மந்த்லி டெஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். 1 மார்க் இல்ல 2 மார்க் வித்தியாசத்தில அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறத விட்டு செகண்ட் ரேங்க் போயிடுது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அந்த பாப்பாவுக்கு வந்து ஃபீல்ட் கில்ட்டி ரொம்ப குற்ற உணர்வு. நம்ம இவ்வளோ நாளமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தோமே, இப்போ வந்து நம்ம செகண்ட் ரேங்க் வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அந்த மனசு அந்த அந்த பொண்ணுக்கு வந்து மனச நோகடிச்சுக்குது. ஃபீல் பண்ணுது. அப்படி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறேன் பெற்றோர்களே, அந்த குழந்தை நம்ம அந்த மாரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியலையேங்கிற ஒரு இதில ஒரு ஆதங்கத்தில தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுது, தற்கொலை செய்து கொள்கிறது. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. அன்பு கூர்ந்த பெற்றோர்களே இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்ப இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனா தான் ஜெயிக்குமா? இல்ல கம்மி மார்க் வாங்குனா ஜெயிக்காதா? அத எடுத்தோனே ஆரம்பத்திலேயே சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த குழந்தைகள அந்த போக்குல விடுங்க. எவ்வளோ மார்க் வாங்குனாலும், நீங்க அத பத்தி வொரி பண்ணாம, நீ நல்லா பண்ணுவ, பெட்டரா பண்ணுவங்கிறத என்கரேஜ் பண்ணுங்க. குட்டி, குட்டி பெர்சன்ட் குடுங்க. அது மாரி குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தை நிச்சயமா நல்ல ரேங்க் வரும். நான் திரும்பவும் சொல்றேன், மார்க் மட்டுமே வாழ்க்கை ஆகாது. அத தாண்டி திறமைகளையும், ஆற்றலையும் கொண்டு வரதுக்கானத பெற்றோர்கள் செய்ய வேண்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.